அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சிவில் எக்ஷன் நோட் சேனல் சார்பாக ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஐடிஐ அப்படின்ற ஒரு பப்ளிக் செக்டார். ஸோ இதுலேருந்து வந்திருக்கக்கூடிய வேக்கன்சி ஃபார் சிவில் எலக்ட்ரிக்கல் அண்ட் இசிஇ. ஸோ இவங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஜாப் சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆல் இண்டியா லெவலில் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு இந்த போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டெப்யூட்டி இன்ஜினியர், ஸோ இந்த மாதிரி நேமிங் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிவில் எக்ஷன் நோட் சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்க, கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஐடிஐன்றது நான் பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இதில் சிவில் EEE ECE, ஸோ இவங்களுக்கு வந்து வந்திருக்கக்கூடிய வேக்கன்சி. ஸோ இது என்ன மாதிரியான வேக்கன்சி, ஸோ என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் போய் நம்ம பார்க்கலாம். ஸோ ஐடிஐ, ஸோ இதை பொறுத்து சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு டெலிகாம் செக்டார் மாதிரி. ஸோ அந்த ஓரியன்டான சர்வீசஸ், ஸோ அதுதான் வந்து ப்ரொடக்ஷன்ஸ், இது எல்லாமே அதுதான் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதில் தான் நம்ம வந்து இந்த வேக்கன்சி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக கேரியர்ஸ் அப்படின்ற செக்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா EEE டெப்யூட்டி மேனேஜர் அண்ட் மேனேஜர். ஸோ இதில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு அதை பொறுத்த விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த விஷயத்துக்கு போயிடலாம். ஸோ இது வந்து EEE அசிஸ்டன்ட் இன்ஜினியர். ஸோ இது வந்து கிரேட் 2க்கு. ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி 3. ஸோ இதில் தான் சிவிலுக்கான விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான விஷயங்கள் மார்க் எவ்வளோலாம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து எவ்வளோ போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ 2 years ஃபார் ஆஃபீஸர் லெவல். ஸோ சிவில் இன்ஃப்ரா ஃபார் டெலிகம்யூனிகேஷன், இது ஓரியன்டாக நீங்கள் வேலை பார்த்துருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அப்பர் ஏஜ் லிமிட், ஸோ இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா EEE தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ECEக்கு, எலக்ட்ரானிக்ஸுக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து பகிருங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணுன்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சேம் அதே மாதிரி எவ்வளோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டெப்யூட்டி மேனேஜர் அண்ட் மேனேஜர். ஸோ இதுக்கு 8 நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிவில் வராது. சேம் எலக்ட்ரானிக்ஸ், ECE, டெலிகம்யூனிகேஷன், ஸோ CSE, ஐடி மட்டும் இருக்காது இதில். ஸோ இதுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஸோ இதுக்கு அப்பர் ஏஜ் லிமிட் என்ன, ஸோ இதெல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்ன மாதிரியான ஜாபு, ஸோ இதெல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதோடைய பொசிஷன் அண்ட் பே ஸ்கேல். ஸோ மேனேஜர் போஸ்ட்டுக்கு, டெப்யூட்டி மேனேஜருக்கு, தென் EEEக்கு ஸோ அரௌண்ட் 43,000 வந்து வருது. ஸோ இதை தவிர்த்து அலோவன்ஸ் எல்லாமே சேர்ந்து வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பெனிஃபிட்ஸ் அண்ட் பர்க்ஸ் அப்படின்றது என்ன, கிராஜுவிட்டி, ப்ரொவிடென்ட் ஃபண்டு, ஸோ இதெல்லாமே அவங்க வந்து என்னென்னலாம் கிடைக்கும்ன்றதை இங்கே தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ மெடிக்கல் ஃபெசிலிட்டி, மேகசின் அலோவன்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்தியன் நேஷ்னல்ஸ் தான் அப்ளை பண்ணணும். ஸோ ரிசர்வேஷன், ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்க மாதிரி இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்க மாதிரியான விஷயமாக தான் இருக்கணும் அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், ஸோ அது எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஹார்ட் காப்பீஸை வந்து சப்மிட் பண்ணணும். பிஃபோர் தட், இந்த ஹார்ட் காப்பீஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆன்லைனில் இந்த அப்ளிகேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பேஜில் வந்து அப்ளை ஆன்லைன் ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் தான் அதுக்கான விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ரீட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் அதை தவிர்த்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் தேவை அப்படின்றத வந்து என்லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு 11/11/21. ஸோ நீங்கள் அந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த
இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் வந்து போஸ்டல் மூலயமா அனுப்புறதுக்கு ஹார்ட் காப்பீஸ் எல்லாமே இங்கே கேட்டிருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் முதற்கொண்டு எல்லாம் சேர்த்து நீங்கள் அனுப்பக்கூடிய லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/11/2021. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் ரெண்டுமே பண்ணியிருக்கணும். ஸோ ஆன்லைனில் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை ஹார்ட் காப்பி சென்ட் பண்ணலை அப்படின்னாலுமே இட் வில் நாட் பி கன்சிடர்ட். ஸோ அதான் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஃபார் சிவிலுக்கும் EEE அண்ட் ECE ஸோ இந்த மாதிரி ஆன டிபார்ட்மெண்ட்ஸுக்கு பார்க்கக்கூடிய வேக்கன்சி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இது மாதிரியான ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து கிடைக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு இன்ஃபர்மேஷனோட நான் அவங்கள சந்திக்கிறேன். ஸோ அதுவரை நன்றி, வணக்கம்.